சாரீ ட்ராப்பிங் கிளாஸ் கற்றுக்கணுமா? மேலே தெரியிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த கிளாஸோட ஃபுல் டீட்டெயில்ஸ் சென்ட் பண்ணுறேன். ஸோ இப்போ இன்றைக்கி இந்த கிளாஸில் என்ன பார்க்க போகிறோன்னா, நமக்கே செல்ஃபாக சாரீ ட்ராப்பிங் பண்ணுறதுக்கு என்னென்ன அளவு தேவைப்படும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். 3 மெஷர்மெண்ட் நமக்கு தேவைப்படும். நீங்கள் உங்களுக்காக இருந்தாலும் சரி, இல்லை மற்றவங்களுக்காக இருந்தாலுமே நமக்கு 3 மெஷர்மெண்ட் தேவைப்படும். ஸோ இப்போ வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம இந்த மாதிரி சாரீ எடுத்துக்கோங்க. ஸோ இதில் பல்லு ப்ளீட்ஸ் ஓகேங்களா. ஃபஸ்ட்டு நம்ம பல்லு ப்ளீட்ஸ் தானே தேவைப்படும். ஸோ அதுக்கு ப்ளீட்ஸ் சில சாரியில் லென்த்து சில ப்ளீட் பெருசாக இருக்கும், ஒன்று சின்னதாக இருக்கும். ஸோ அதை வச்சுட்டு ஃபஸ்ட்டு உங்களுக்கு எது மேல் பக்கம் வர்றது அப்படின்னு பார்த்து எடுத்துக்கோங்க. ஸோ இந்த மாதிரி சும்மா ஒரு ரெஃபரன்ஸுக்காக ஓகேங்களா இந்த மாதிரி ப்ளீட்ஸ் வைங்க. இது ஜஸ்ட்டு ஷோல்டரில் பின் பண்ணுற ரெஃபரன்ஸ்க்காக நம்ம ஓரலாக வைக்கிற ப்ளீட்ஸ் ஓகேங்களா. ஸோ ஃபஸ்ட்டு பின் பண்ணணும் ஷோல்டர் பின். இது பண்ணுறதுக்காக கரெக்டாக வரணும், ஏற்ற இறக்கமாக வராமல் இருக்கணும்காக உங்களுக்கு எவ்வளோ கால் நீளம் எவ்வளோ வரைக்கும் வேணுமோ வச்சுக்கோங்க. இது ஃபஸ்ட்டு பின் ஓகேங்களா. செகண்ட் பின் இப்போ பார்க்க போகிறோம். ஸோ இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா, சாரியோட உள் சுற்று நம்ம சாரியை உள்ளே டக்கின் பண்ணுவோம்ல, ஸோ அந்த சுற்று அதுலேருந்து உங்கள் தொப்புலேருந்து 2 கையளவு ஓகேங்களா, இந்த அளவு விட்டு ஒரு பின் பண்ணிக்கோங்க. ஸோ இது 2வது அளவு. நம்ம ஷோல்டர் அளவு, 2வது இந்த அளவு, 3வது ஷோல்டர்லேருந்து. ஸோ இந்த மாதிரி ஓகேங்களா, நம்ம முட்டிக்காலுக்கு மேலே 3வது பின், இந்த மாதிரி 3 பின் பண்ணிக்கோங்க. இதுதான் நம்மளோட செல்ஃப் ட்ராப்பிங்க்கு யூஸ் பண்ணுற 3 பின் டெக்னிக். இந்த மாதிரி பண்ணிவிட்டு நீங்கள் எப்பயும் போல் ப்ளீட்ஸ் வச்சுட்டு அரேஞ்ச் பண்ணிவிட்டு உங்களுக்கு நீங்களே ட்ராப் பண்ணிக்கலாம். இந்த ட்ராப்பிங்குமே உங்களுக்கு கற்றுக்கணும் அப்படின்னா நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்லிக் கொடுக்குறேன்.